மக்களை, நீங்க ஒரு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் பண்றவங்க கேட்டகரியில இருந்து வரீங்களா? உங்களுக்காகவே அரசாங்கத்துல இருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் வெறும் 59 நிமிஷத்துல அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த MSME லோன், அதாவது PSB லோன் அழைக்கப்படக்கூடிய லோன் தான் இந்த வீடியோல நீங்க எப்படி அப்ளை பண்ண போறீங்க, அந்த லோனுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படுது, MSMEனா என்ன, MSMEக்குள்ள நான் வரணுமா கூடாதான்ற அனைத்து விவரங்களையுமே இந்த ஒரே வீடியோல உங்களுக்காக நான் சொல்லி தர போறேன். வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்க நிதிஷ். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த MSMEக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் இந்த லோனுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ MSMEனா என்ன? மைக்ரோ மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லோனாவது, அதாவது இந்த PSB 59 மினிட்ஸ்க்குள்ள இந்த 5 கோடி ரூபாய் லோன் ஆனது MSME கீழே, MSMEக்கு அண்டர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் MSMEனா என்ன? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது சிறு குறு நடுத்தர தொழில் பண்றவங்க எல்லாருமே இந்த MSMEக்கு கீழே வருவாங்க. இப்போ MSMEக்குன்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒன்று மைக்ரோ, மீடியம், ஸ்மால். மைக்ரோனா யாருன்னா 2.5 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய்க்கு கம்மியா வருமானம் பார்க்குறவங்க, டேர்ன் ஓவர் எடுக்கிறவங்க எல்லாருமே மைக்ரோக்குள்ள வருவாங்க. ஸ்மாலுக்குள்ள யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா 25 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி 100 கோடி ரூபாய்க்கு கம்மியா டேர்ன் ஓவர் பண்றாங்க வருடத்துக்கு அப்படின்றவங்க எல்லாருமே ஸ்மாலுக்குள்ள வருவாங்க. இந்த மீடியம் என்டர்பிரைசஸ்ல யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா 125 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி 500 கோடி ரூபாய்க்கும் கம்மியான டேர்ன் ஓவர் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மீடியம்குள்ள வருவாங்க. ஓகே, இப்போ இந்த MSME அப்படின்றதுல எல்லாருமே வரணுமா அப்படின்னா GST ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்கனால மட்டும்தான் MSMEக்குள்ள வர முடியும். GST ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா என்ன? 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களோட வருமானம் இருந்தால் தான் நம்மளால GST ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ GST ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருமே MSMEக்குள்ள வந்துக்கலாம். அப்படி MSMEக்குள்ள வந்தவங்க எல்லாத்தினாலையும் இந்த லோனை அப்ளை பண்ண முடியும். இத்தனை நாள் உங்களுக்கு இந்த MSME பற்றியோ GST ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றியும் பண்ணாமல் MSMEக்குள்ள நீங்கள் வர தெரியாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லாகின் போர்ட்டல் இருக்கு. உதயம் போர்ட்டல் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கு. அதில் போய் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து MSMEக்குள்ள நீங்கள் ஒரு 10-15 நிமிஷத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ MSMEனா என்னன்னு பார்த்தாச்சு. இந்த MSMEக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா இந்த தொழில் பண்றவங்க தான் போகணும், இந்த தொழில் பண்றவங்க தான் போகணும்ன்றது கிடையாது. சாதாரண மளிகை கடை நீங்க வச்சிருக்கீங்க, உங்களோட பிசினஸ் நான் சொன்ன இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியம்குள்ள வருது, நீங்க GST வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் போகலாம். ஒரு சலூன் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு டெய்லரிங் பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு கம்பெனி பண்றீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த தொழில் பண்றவங்க மட்டும் தான் MSMEக்குள்ள வரணும்ன்ற எந்த ஒரு சட்டமும் கிடையாது. உங்களோட முதலீடு, உங்களோட டேர்ன் ஓவரும் அந்த ஸ்மால் மீடியம் மைக்ரோ அதுக்குள்ள வந்திருந்தாலும் நீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு GST ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கனாலும் MSMEக்குள்ள நீங்க போக முடியும். இந்த லோனும் உங்களுக்கு அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் தகுதி இதுதான். MSMEக்குள்ள நம்ம இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ MSMEனா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த MSMEக்குள்ள இருக்கக்கூடிய இந்த PSB லோன் அப்படின்னா என்னன்னா, அரசாங்கத்தில் இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பேங்க்ல போய் நீங்கள் அந்த முதலீடு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பேங்க்ல நீங்கள் இந்த மாதிரி தொழில் பண்ணுறத முதல்ல அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் சொன்னீங்களான்னு கேட்பாங்க. கரெக்டா? அப்படி அரசாங்கம் சிறு குறு நடுத்தர தொழில் பண்றவங்க எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஃபங்க்ஷனா வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த MSME. அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இருக்கிற எல்லா தொழில் பண்றவங்களுக்கும் லோன் கொடுக்கறதுக்காக தான் இந்த PSB லோன் 5 கோடி ரூபாய் 59 நிமிடம். இப்ப இந்த லோனை நீங்க வாங்குறதுக்கு என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்ன? இந்த லோனை நீங்க அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் MSMEக்குள்ள இருக்கணும். MSMEல இருந்தா மட்டும் நான் அப்ளை பண்ணிட முடியுமான்னா கிடையாது. அது இல்லாம இன்னொரு 4-5 விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? இந்த லோன் அப்ளை பண்றதுக்கு முதல் MSME, ரெண்டாவது GST ரெஜிஸ்ட்ரேஷன் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு உண்டான இன்கம் டாக்ஸ் ப்ராப்பரா ஃபைல் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க கடைசி 6 மாசத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா வேணும். இதுக்கு முன்னாடி நீங்க வேற ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எல்லா லோனையும் கரெக்டா கட்டியிருக்கணும். இது இல்லாம சிபில் ஸ்கோர், நார்மலா லோனுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே கேட்பாங்க. அது இல்லாம இதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும். இப்போ இந்த 4-5 விஷயம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் ரெக்வயர்டு டாக்குமெண்ட்லாம் என்னென்ன வேணும்னா, GST ரெஜிஸ்டர் பண்ண GSTN நம்பர் வேணும். அந்த இன்கம் டாக்ஸ் நீங்க ஃபைல் பண்ணியிருக்கிறது XML ஃபார்மேட்ல மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட் 6 மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் PDF கேட்பாங்க. இது இல்லாம உங்களோட பிசினஸோட ஓனர்ஷிப் டீடைல்ஸ் கேட்பாங்க. வேற எதுவும் நீங்க லோன் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே கண்டிப்பா கேட்பாங்க. சரி, எலிஜிபிலிட்டி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த லோனை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, இந்த லோனை ஆன்லைன்ல மட்டும் தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். PSB loans in 59 minutes அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் போகணும். அந்த வெப்சைட்குள்ள போனதுக்கு அப்புறம் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கேட்பாங்க.
கேட்பாங்க. அதாவது ஜிஎஸ்டி நம்பர் கேட்பாங்க, ஐடி இன்கம் டேக்ஸ் அதை ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் கேட்பாங்க, ப்ளஸ் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு லோன் தேவைப்படுது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமாக உங்களுக்கு எந்த பேங்க்ல இருந்து லோன் வேணும் அப்படின்றதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த பேங்க்ன்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கன்வீனியன்ஸ் ஃபீயா 1000 ரூபி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் நீங்க பண்ணி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லயே அந்த லோன் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற டீடைல் உங்களுக்கு கிடைச்சிரும். அது கிடைச்சதுக்கு அப்புறமா 7 to 8 ஒர்க்கிங் டேஸ்ல வித்தின் 1 ஹவர்க்குள்ளேயே உங்களுக்கு இந்த லோன் அப்ளை பண்ணது உங்களால எடுக்க முடியுமா, உங்க லோன் கிடைக்குமா கிடைக்காதான்ற டீடைல்ஸ் வித்தின் 1 ஹவர்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இது போக இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வித்தின் 7 டேஸ்ல நீங்க அப்ளை பண்ணிருக்க பேங்க்ல இருந்து உங்களுக்கு டைரக்டா கால் பண்ணுவாங்க. ஃபர்தர் டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ்லாம் உங்க பேங்க்குக்கு எப்படி வருது எல்லா விவரமும் டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணி வித்தின் 7 to 8 டேஸ்ல உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த லோனோட பெனிஃபிட்ஸ் என்ன, எதுக்காக இந்த லோனுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டைமை ரொம்பவே குறைக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு பேங்க்குக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே போய் உங்களுக்கு லோன் தருவாங்களா மாட்டாங்களா கிடைக்குமா கிடைக்காதான்றது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே மாதக்கணக்கில் இழுத்தடிப்பாங்க. ஆனால் இந்த லோனில் எம்எஸ்எம்இக்கு கீழே வரீங்களா வந்திருந்தீங்க அப்படின்னு இந்த லோன் அப்ளை பண்ணிங்கன்னா 1 மணி நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் லோன் கிடைக்குமா கிடைக்காதா, என்னென்ன தப்பு நான் பண்ணியிருக்கிறேன், அதை எப்படி மாற்றுறதுன்ற எல்லா ஐடியாவும் 1 மணி நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2வது பாயிண்ட் என்னன்னா எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணக்கூடியதுனால பேப்பர் ஒர்க்கை மிச்சப்படுத்துது, அலைச்சலை மிச்சப்படுத்துது. அதே மாதிரி இந்த எம்எஸ்எம்இ கீழே வர எல்லா பிஸ்னஸ் மக்களுக்கும் இந்த லோன் எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. டைரக்டா அவங்களாவே ஒரு ஆன்லைன் போர்ட்டல்ல போய் அவங்களுக்கு உண்டான லோனை பார்த்துக்கிறாங்க. இவ்வளோ நேரம் இந்த எம்எஸ்எம்இ பற்றி A to Z கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நம்புறேன். அந்த லோனை எப்படி அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, எம்எஸ்எம்இனா என்ன, மைக்ரோ மீடியம் ஸ்மால் அப்படின்னா என்னன்ற விவரம் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த லோன் வேணும் அப்படின்னா நீங்களும் இந்த போர்ட்டலில் போய் நீங்களும் அப்ளை பண்ணி உங்களுக்கு வருமா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் லோன்ஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம பாஸ்வாலா ஆப்பில் லோன் சம்மந்தப்பட்ட நிறைய கோர்ஸுகள் இருக்குது. முத்ரா லோனா இருக்கட்டும், சிஜிடிஎம்எஸ்சியா இருக்கட்டும், ஒரு பிஎம்எஃப்எம்இயா இருக்கட்டும், இந்த லோன்களை பத்தின அனைத்து இன்ஃபர்மேஷனும் நம்ம பாஸ்வாலா ஆப்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்பவே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிதிஷ். நன்றி, வணக்கம். பாஸ்வாலா, பி தி பாஸ்.